உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை வாங்க மாப்பிள. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாமாவோட ஆசை நியாயமானதுதான் எனக்கு தோணுது. நீங்க இதை நிறைவேற்றினீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன மாப்பிள பேசுறீங்க? நானாவது அந்த ஊருக்கு போறதாவது அந்த கிழவன் கிழவி முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவங்க வீட்டுக்கு என்ன போ சொல்றீங்க? அவங்க செஞ்ச துரோகத்தை இன்னும் என்னால மறக்கவே முடியல மாப்பிள. ஒரே நாள்ல என் அம்மா தங்கச்சி 2 பேரையுமே பறி கொடுத்தேன். அதெல்லாம் இன்னும் என் மனசுல ஆறாத ரணமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மாமா உங்களுக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்காரு. இனி வரைக்கும் உங்க சொல்ல கட்டுப்பட்டு தான் அப்பா அம்மா தங்கச்சி சொந்தக்காரங்க எல்லாரும் தள்ளிவிட்டு உங்க பக்கம் நிக்கிறாரு. அவருக்காக நீங்க கொஞ்சம் மனசு இறங்க கூடாதா? அவரோட அந்த சின்ன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்க மேல அவருக்கு இன்னும் மரியாதை தான் ஜாஸ்தியாகும். சாரி மாப்ள, இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க. என்னால முடியாது. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். என்ன மாப்பிள்ள சார், மூக்கொடைஞ்சு வரீங்க போல இருக்கு. புரியல. நானும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்ட. ஆனா எங்க அம்மா அவங்களோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள உன்னால ஒத்துக்க வைக்க முடியலல்ல? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடடா, நீதான் அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாச்சே. நீ என்ன சொன்னாலும் அவங்க கண்ணு மூடிட்டு நம்புவாங்களே. வெள்ளக்காக்கா மல்லாக்க படுத்திருக்குன்னு சார் சொன்னா எங்க அம்மா ஆமா 1க்கு 2 காக்கா படுத்திருக்குன்னு தலையாட்டுவாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துல அவங்கள உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியலையா? இது நீ என்ன நோஸ் கட் பண்ற விஷயம் இல்ல. உங்க அப்பா பாவம், அவருக்கும் ஆசை இருக்கு. அது ரொம்ப நியாயமான ஆசையும் கூட. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். நியாயமா அப்பாவோட ஆசை நிறைவேறாம அவர் ஃபீல் பண்றாரு, நீ தான் வருத்தப்படணும். ஆனா நீ என்னன்னா நான் சொல்லி உங்க அம்மா கேட்கலன்னு சந்தோஷப்படுற. ஆமா உண்மைதான். என்ன பண்றது? இப்ப நான் என்னோட மனநிலைமையில அந்த மாதிரி இருக்கேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் உன்னோட அப்பா தானே. உனக்காக அவர் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காரு. ஒரு மகளை அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணலாம்ல. இதுல நீ என்ன விட்டுரு. அவரோட பொண்ணா கொஞ்சம் நீ யோசிக்கலாம்ல. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, உன் அப்பா வருத்தப்படுறாருன்னு தெரிஞ்சுதான் நான் பேசினேன். இதுல நீ அவரை பத்தி மட்டும் யோசி. கரெக்ட் தான். சரி, நான் எங்க அம்மா கிட்ட பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள சார், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சா பதிலுக்கு நீ என்ன எனக்கு பண்ண போற? நான் என்ன பண்ணும்? இத நான் செய்யறேன். ஆனா இத நான் செஞ்சா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? நான் எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சா நாளைக்கு நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நான் சொல்ற விஷயத்த செய்யணும். நான் கூப்பிடுற இடத்துக்கு வரணும். என்ன விஷயம்? எங்க வரணும்? ஹலோ ஹலோ ஹலோ, என்னோட கண்டிஷனே நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது. சரி, நீ உன் அம்மாவை சம்மதிக்க மட்டும் வச்சிரு. எனக்கு அது போதும். நான் உன் வார்த்தையை நம்புறேன். நான் இப்பவே போய் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். ரேவதி, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுறது சரியில்லை. மன்னிக்க கூடிய துரோகத்தையா அந்த கிழவனும் கிழவியும் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஊருக்கோ அந்த கிழவன் கிழவி முன்னாடியோ போய் என்னால நிக்க முடியாது. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா சொல்லிட்டு இருக்க போறீங்க? நீங்க கூட தான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. நான் உங்களை சகிச்சுக்கிட்டு இங்க இருக்கலையா? தாத்தா பாட்டி செஞ்ச தப்புக்கு தான் அப்பாவை பிரிச்சு இத்தனை வருஷமா தண்டனை கொடுத்துட்டீங்க. இன்னும் அவரை எவ்வளவு நாளைக்கு தண்டிப்பீங்க? ரேவதி, உனக்கு என்னோட வலியும் வேதனையும் புரியல. அதான் இப்படி எல்லாம் பேசுற. நீங்க மட்டும் மத்தவங்க வலி வேதனைய புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க சொல்றதா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உன்ன மனசுல வச்சுக்கிட்டு நீ என்ன குத்தி காமிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது.
ஆனா நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் போதுமா? அப்பாவோட நாம எல்லாரும் ஊருக்கு போக சம்மதிக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது. அவரு மட்டும் போகட்டும், நான் அதுக்கு எந்த தடையும் சொல்லல. இவ்ளோ நாள் உங்க விருப்பப்படி நீங்க சொன்னதை கேட்டு நடந்தவருக்கு நீங்க காட்டுற மரியாதை இதுதானா? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல அவருக்கு என்னடி மரியாதை இல்ல? முடிவா நீங்க என்னதாம்மா சொல்றீங்க? இந்த விஷயத்துல என் முடிவு ஒன்னே ஒண்ணுதான். அவரு மட்டும் போகலாம், நாம யாரும் போறதில்ல. அப்ப நான் என் முடிவை சொல்லட்டுமா? நீ என்ன பண்ண போற? நம்ம குடும்பத்தோட அப்பா ஊருக்கு போக நீங்க சம்மதிக்கணும். இல்லனா இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு நான் செத்துருவேன். ரேவதி, ஆமா, நீங்க ஒத்துக்கலனா இந்த துப்பாக்கி மூலமா ஏன் முடிவை தேடிக்குவேன். ரேவதி, ரேவதி, நான் சொல்றத கேளு. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்கம்மா. சொன்னா கேளு. வராதீங்க, என்னாச்சு? வராதீங்க. ரேவதி, என்ன பண்ற? அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, ரேவதி, என்ன பண்ற? துப்பாக்கியை கொடு. ரேவதி, ஏமா அப்படி பண்ற? ரேவதி, ஏய், யாரும் கிட்ட வராதீங்க. வந்தா சுட்டுட்டு செத்துருவேன். ரேவதி வேணா, ரேவதி சொன்னாக்கள். ரேவதி என்ன முட்டாள்தானே இது? வேணாம். என்னாச்சு ஈஸ்வரி? ரேவதி ஏன் இப்படி எல்லாம் பண்றா? உங்களோட வர முடியாதுன்னு சொன்னேன்ல, அந்த கோவத்துல இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ரேவதி, எதுவா இருந்தாலும் பேச்சை தீர்த்துக்கலாமா? தயவு செய்து துப்பாக்கியை கொடுமா. அப்பா, கிட்ட வராதீங்க. யாரும் கிட்ட வராதீங்க. வந்தா சுட்டுட்டு செத்துருவேன். இது எனக்கும் அம்மாக்கும் உள்ள பிரச்சனை. ஏய் ரேவதி, தப்பான முடிவுக்கு போயிடாத ப்ளீஸ், சொன்னா கேளு. அக்கா துப்பாக்கியை கீழே போடுக்கா ப்ளீஸ்க்கா. ரேவதி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. துப்பாக்கியை கொடு. முடியாதுமா. நான் 3 என்றதுக்குள்ள நீங்க சம்மதிக்கணும். இல்லன்னா சத்தியமா இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு என் உயிரை மாச்சுக்குவேன். அப்படி எல்லாம் செஞ்சிடாதடி, நான் சொல்றத கேளு. 1. அக்கா அக்கா வேண்டாம்க்கா. ரேவதி வேண்டாம். ரேவதி, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேமா. ஏதாவது பேசி தீர்த்துக்கலாமா? 2. ஐயோ மாப்ள, எப்பா சகல ஏதாவது பண்ணுப்பா. ரேவதி, எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஏன் அடம் பிடிக்கிற? முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. தயவு செஞ்சு அந்த துப்பாக்கி கீழே போட்டுரு. 3. நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். நாம எல்லாருமா சேர்ந்து உங்க அப்பா ஊருக்கு போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.